நம்ம மாமியார் அம்மா நினைக்கிறோம்ல. இந்த மாதிரி பேச்சு பேசாதீங்கம்மா. நீங்களா தான் குழப்பிக்கிறீங்க. மாமியார் மாமியார் தான். இல்ல சார், எனக்கு வந்து கர்ப்பப்பை எடுத்திருக்கேன் சார், அதனால குறுக்கு வலிக்கும், அதைத்தான் சொல்லுவேன் சார். வயசானவங்களை வேலைக்காரங்களாவே வச்சுக்கிட்டு சௌரியமா நடுவுல உட்கார்ந்து சம்மணம் போட்டு சாப்பிட்டுட்டு இதற்கு பேர் ஸ்மார்ட்னஸ் என்ற அறிவித்தல் எல்லாம் அநியாயத்தின் உச்சம். வேலைக்காரிட்ட இருக்கிற நம்பிக்கை விட அம்மா நம்பிக்கை ஒண்ணு இருக்கு. திட்டுறது அந்த அவங்க இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்ற அம்மா மேல ஒரு நம்பிக்கை. அம்மா ஒரு நம்பகமான வேலைக்காரி உங்களுக்கு. அப்ப என்ன சிரிக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் நம்ம வீடுகளில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. அதிகமாக வீட்டு வேலை வாங்குறாங்க என்று சொல்லும் அம்மாக்கள், இன்னொரு பக்கம் அவர்களுடைய பிள்ளைகள். அப்படி பாரு, சூப்பர் சீனரி. என்ன வேலை செய்யும் போது என்னடா இது கூட நான் பார்க்க வேண்டியிருக்கேன் அப்படின்னு அச்சலுப்பா இருக்கு, டயர்டா இருக்கு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. குழந்தைக்கு யூரின் வருதுன்னா அந்த குழந்தைக்கு கூட்டிட்டு போறது கூட உங்களுக்கு முடியாது. நீங்க கூட்டிட்டு போங்கம்மா, இவள கொஞ்சம் பாத்ரூம் கழிச்சிட்டு போய். அவங்க அந்த போன்ல வச்சிட்டு இருப்பாங்க. அப்போ நமக்கு என்ன தோணும்னா அந்த குழந்தைய கூட அவங்க பார்க்க முடியலன்ற ஒரு கஷ்டமா இருக்கும் நமக்கு. எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு. டேய், கஷ்டமா இருந்தா அப்படி ஒரு ஓரம் உட்கார்ந்து கஷ்டப்படு. வெளியில எங்கயாவது போகும்போது அம்மா குழந்தை நீ ட்ரெஸ் பண்ணுமா, சீக்கிரம் ரெடி பண்ணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க கிளம்புறதுக்கு 1 hour ஆகும், அவங்க கிளம்புறதுக்கு ஒரு 15 minutes போதும். எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். அவங்க ட்ரெஸ் பண்ணி கிளம்பி செப்பல் போட்டு அதே நாங்க பண்ணணும். நாளோடு மாத்தணும், மணி மாத்தணும், லிப்ஸ்டிக் போடணும். இப்படியே ட்ரெயின் மாதிரி சிக்கு புக்கு போயிட்டே இருக்கும். எப்படி மச்சி? சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு. குழந்தைகளை தூக்கறதுக்கு ஒரு அசிஸ்டண்டா தான் அவங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டா. மறுபடியும் மோளம் சொல்லுங்க. அவங்க அம்மா விட்டுட்டு பாத்ரூம்க்கு என்ன வான்னு கூப்பிடுறான் பாருங்க. பாரு பாட்டியே. சரி வா. எனக்கு வரல சாமி, நீ போயிட்டு வா. வா நீ உள்ள வா. ஏன்டா அம்மா கூட்டி போக வேண்டியதாடா பாத்ரூமுக்கு? பாருங்க. ஏன்டா யா புள்ளியாது. பாத்ரூம் போறதுக்கு அம்மா கூட்டி போனா என்ன? ஏன் பாட்டியை கூப்பிடுறீங்க? ஆயா தான் வேணுமா? டார்ச்சர் பண்ற ராஸ்கல். ஊர்ல இருக்க கடைசில எல்லாம் ஏன் வேலைக்கு வந்து யா உசுர வாங்குறீங்க? டெய்லி தாங்க நான் பாப்பா பாத்துக்க மாட்டா, டீ கூட போட மாட்டாங்க. நான் கலக்கி அந்த அம்மா காபி தரணும் குடிக்கிறதுக்கு. நல்லா எனக்கு வந்து பிறந்திருக்கவாரு உன்னை எல்லாம் சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. தோசை நான் ஊத்தி விடுறதா எடுத்துட்டு போவாங்க, வேலைக்கு எடுத்துட்டு போக மாட்டாங்க, வச்சுட்டு போடுவாங்க. இல்ல 3 நாள் சாப்பிட மாட்டாங்க வீட்டுல. கோர்த்து விடுறதுன்னு அத நல்லா பண்ணுவோம் அப்படி பண்ணா அப்படிங்களா? அதே மாதிரி தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. எனக்கு வேணாம் சாப்பாடு. ஒரே பொண்ணுதான் இந்த ஒத்தையை பெத்த, அதுவும் நத்தையா வந்து பிறந்து தொலைஞ்சிருக்கு. ஓஹோ, பாவமா, ரொம்ப அவசரத்துல இருக்காமா. ஆமாங்க சார். ஆமா, போயிட்டு வாங்க ஆயாவோட. நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், பாத்ரூம்ல இருந்து குரல் கொடுக்குறா பேத்தி, பாத்ரூம் போயிட்டு எனக்கு வந்து வாஷ் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு. என்னோட பொண்ணு வந்து செல்லு நோண்டிட்டு இருக்கா சார். என்ன போயிட்டு இரு அம்மா வந்து வாஷ் பண்ணி விடுவாங்க அப்படின்னு சொல்றா சார். அப்ப சாப்பாடை விட்டுட்டு நான் போய் வாஷ் பண்ணணுமா? இவ செல்ல நோண்டிட்டு இருப்பாளா சார்? இதுதான் தவறான விஷயம். அந்த சமயம் எனக்கு கரண்ட் ஸ்டவ்ல போட்டு நல்ல பட்ட இழுத்து விடலாமான்னு இருந்தது சார். அவ்வளவு கோவம் வந்தது சார் எனக்கு. அட பாவி, இவ்வளவு கோவக்காரன் நமக்கு தெரியாம போச்சு. அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் சார் நம்ம தாய். கல்யாணம் ஆகி முடிஞ்சு ஒரு குழந்தை பெத்துட்டாங்க நம்ம நாய் சார். வாழ அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. அதுல ரொம்ப கொடுமை அந்த மாதிரி பண்ணுவா சார். கேளுங்க சார் நீங்க. ஆள பார்த்தா அப்படி தெரியல மாமா. ஆமா சார், ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கு. நான் தெரியாம கேக்குறேன், எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்குன நீ? சும்மாவே போனை நோண்டிட்டு ஒரு அம்மாவை சாப்பாடுல இருந்து எழுப்பி போற சொல்ற அளவுக்கு நான் குடும்பக்காரி இல்ல. அவங்க சொல்றது ரொம்ப எக்ஸ்ட்ரீம். அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். கரெக்டா 7 மணிக்கு போன் வரும் சார். அதாவது நேத்து ரசம் இருக்கா அப்படின்னு ராக எழுப்பா. கொஞ்சோண்டு சட்னி வேணா தரேன், நக்கிட்டு போறீங்க. ரசம் இருந்தா ரசம் சாதம் மட்டும் கட்டி கொடுத்தமிச்சிரு. அது எப்படி சார் குழந்தைக்கு ரசம் சாதம் மட்டும் நம்ம கொடுத்து போக முடியும்? அவன் சரியில்லப்பா, பாத்துக்க. அப்ப உங்களுக்கு என்ன தோணும்? புருஷன் பொண்டாட்டி 2 பேருக்கு சூடு வைக்கலாமான்னு இருக்குமா சார்? 2 பேருக்கும்? ஆமா. ஓ, ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. நீ 10:30 மணி வரைக்கும் நான் போன் பண்ணி கேக்குறேன், அம்மா சாப்பிட்டியானா? இல்ல இப்பதான் அம்மா செஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு. அப்ப நமக்கு கோவம் வரும் சார். கோவம் வருமா வராதா சொல்லுங்க. என்னதான் பண்ணா இவ 10 மணி வரைக்கும் 10 மணிக்கு தான் செஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்றாளே. ஏன்னா எத்தனை வாட்டி சொல்றது, எத்தனை வாட்டி அடிக்கிறது உங்களை? திருந்த மாட்டீங்க. மாத்திக்க மாட்டோம். இப்ப ஒண்ணே ஒண்ணுதான், அவங்கள அனுப்பிச்சிட்டீங்களா உங்க வீட்டுக்கு, அதோட விட்டுருங்க. ஏன் அவங்கள வேவு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க நீங்க? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். எது மனிதாபிமானம் தான் மாப்பிள. 8 மணிக்கு சாப்பாடு கொடுத்தியா? உன் புருஷனுக்கு ஆக்கி போட்டியா? அவங்க குடும்பம் நடத்துறவங்களுக்கு தெரியாதா என்ன செய்யணும்னு? ஏன்டா போய் எமோஷன் ஆற நீ? ஏன் எமோஷன் ஆற நீ? போட்டு தள்ளிடுவேன். அப்படி முடியலனா ஹோட்டலுக்கு போறேன்னு போறாங்க சார். எனக்கு இஷ்டம் இல்ல சார். உங்களுக்கு இஷ்டம் இல்ல, நீங்க போகாதீங்க. அடடா, இப்படி தாண்டா அங்கங்க கேவலப்படுது. இல்ல சார், ஒரு சில டைம்ல எல்லாம் படிச்ச முட்டாளையிடுறாங்க சார். இவங்க நல்லா படிச்ச முட்டாளையிடுறாங்க சார் ஒரு சில டைம்ல. இருக்கியே ஒரு வடிகட்டின முட்டாள். யார் ரொம்ப பாவம், அம்மாவா அம்மம்மாவா? அம்மம்மாவா.
நீ வீட்டுக்கு வாடி, உனக்கு நிறைய கொடுக்குறேன். சார் பையனுக்கு சாப்பாடு சார் நான் செஞ்சேன்னா அது கரெக்டா இருக்காதுன்னு அவங்களே சொல்லிடுவாங்க. மனுஷன் சாப்பிடுவானா இத? ஆனா நாங்க வேலையும் செய்யணும். நீ என்ன வேலை செய்யறமா சொல்லுமா சார் நாங்க வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? நீ என்ன வேலை செய்யற சொல்லுமா ஃபர்ஸ்ட். சரி, பாப்பாக்கு பால் கால் தெரியா? பாப்பாக்கு சாதம் எப்படி செய்யணும் தெரியுமா உனக்கு ஃபர்ஸ்ட்? எனக்கு ஒரு மைல் தெரியாதுல எனக்கு செத்த பையல எனக்கு சில ஓவர் அஃபெக்ஷன் இவன் மேல. இவனை நான் கண்டிக்க கூடாது, எதுவுமே கேட்க கூடாது. அவனை அடிப்போம்ல. நீ இப்போ முதல்ல வீட்டு விட்டு வெளியே. என் பேர் நல்லா நீ அடிக்காத. வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா. இப்ப என்ன பிரச்சனைனா அம்மா மகள் சண்டை இங்க நடக்கல, ரெண்டு அம்மா சண்டை நடக்குதுங்க. நீ வாடி என் சக்காலத்தி. இன்னைக்கு நீ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சியோ அன்னில இருந்து இந்த மரத்தை புத்தி கட்டி போய் ஓப்பனடா சுத்திட்டு இருக்கறாண்டி. இத பாக்க போனா எனக்கு எங்க மாமியாரே எவ்வளவோ பரவாயில்லை. உன்னை விட உன் மாப்பிள்ள ஸ்மார்ட்டா இருக்கான். இத பாக்க போனா ஐயோ அங்கே இருந்துட்டு இருக்கலாமே, அவங்கள வேஸ்ட் நினைச்சு இங்க வந்து மாட்டிக்கிட்டோமே. என் வீட்டுக்கே போறேன்டா. அங்க வரட்டி விட்டா தானே இங்க வந்த போற இடத்துல எல்லாம் பொரோட்டா எதிர்பார்க்கறது. ஓ கூட்டியாந்து வச்சு கும்முறீங்க அப்ப. ஆமா சார், ஆமா சார். ஓகே, என்ன வாழ விடுங்க. உன்னை வாழ விடுறதுல எனக்கு என்னடா லாபம்? வேற என்ன வேலை? அம்மா பார்த்தா தான் நல்லா இருக்கும். என்ன வேலை? ஏன் இத உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களே. சரி சொல்லி தொலைறேன். பையனோட யூனிஃபார்ம்லாம் வந்து ஒயிட் Dress வந்து அம்மா தோச்சாதான் நல்லா இருக்கும் நமக்கே தெரியும். சோ அதனால அவங்க பண்ணாதான் நல்லா இருக்கும். ஏன் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. இப்ப ஒரு சாக்ஸ் துவைக்கணும்னா கூட என் பொண்டாட்டி சொன்னா அதுக்கு நடக்காதுன்னு எனக்கு தெரியும். சாக்ஸ் துவைக்கணும் முடியுமா முடியாதாடி? எங்க அம்மாட்ட சொன்னா அந்த வேலை கரெக்டா நடக்கும். அவன் அந்த சாக்ஸ் துவைச்சு வச்சிரு அப்படி சொன்னா அது பெர்ஃபெக்ட்டா அம்மா துவைச்சு வச்சிருவாங்க. இதெல்லாம் என் தம்பி சக்தி முகத்துக்காக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வேற ஆளுக்கு நான் செய்யப்படாதான்னு. இது வரைக்கும் பூஜை சாமான தேய்ச்சதே இல்ல சார். அம்மா செஞ்சாதான் நல்லா இருக்கும். அதனால அம்மா கிட்டே விட்டுருவோம் அந்த வேலையை. உன் கையை பட்ட உடனே இங்க பாத்திரமெல்லாம் வெள்ளி பாத்திரமா மின்னுது தல. செருப்பு பிஞ்சிரும். இப்படி சொல்லிக்கிட்டு என்னென்ன வேலையெல்லாம் உங்க தலையில கட்டுறாங்க. சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. கரெக்ட்பா. சார் ஒண்ணும் இல்ல சார், ஒரு போலியோ டிராப்ஸ் விட்டா கூட மடியில கொண்டு விட்டுட்டு வந்துறீங்களா? ஏமா உனக்கு அறிவு இருக்கா? இல்ல அறிவு இருக்கான்னு கேக்குறேன். நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? ஒரு சத்துணவுல மாசத்துக்கு ஒரு பாக்கெட் கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு. இதை என் பொண்ணுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துறீங்களா? என்னடா இப்படி எத்தனை பேரை கிளம்பிறீங்க? இவர் ஒருத்தர் தான். ஏன் ஒரு போலியோ டிராப் அது நீங்க தூக்கி போய் போடப்படாதா? ஏன் அதை அவங்க தலையில கட்டுறீங்க? அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். நம்ம கிளம்பி போணுமா? அம்மா தானே, அம்மா 5 நிமிஷத்துல ரெடி ஆகி குழந்தை தூக்கிட்டு போயிருவாங்க. ஏன் உஜ்பத்தி சோழியா பிடிச்சிருக்க எல்லாரும் பார்த்து. நம்ம கிளம்பணும், ட்ரெஸ் மாத்தணும், தலை வாரணும், ஃப்ரெஷ் அப் ஆகணும். இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபேலா வாசிப்பி. அவங்க தலை கூட வர மாட்டாங்க. நான் தூக்கிட்டு போனா தூக்கிட்டு போறேன்னு போவாங்க சார். ஆனா எனக்கு அது பிடிக்காது. இந்த பேட்ச் பொண்ணு குறைச்சல. சாரி. உங்களோட ஏஜுக்கு நீங்க ஓகே, எங்களோட ஏஜுக்கு நாங்க வெளியில கிளம்புறப்ப இப்படிதான் நாங்க கிளம்புவோம். இவன் திருந்த மாட்டாயா? இவன் திருந்தவே மாட்டான். ஒரு சிம்பிளா கிளம்பி போறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள கிளம்பி போறது அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது மாதிரி கிளம்பி போனா என்ன? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அதையே பிள்ளைகிட்ட கூட அம்மாட்ட கொடுத்து விடுறீங்க. சார் போக சோம்பேறித்தனம் சார், அதுதான் சார் மெயின். உங்க சோம்பேறித்தனத்துக்கு ஏன் வயசானவங்களை கஷ்டப்படுத்துறீங்கன்னு கேக்குறாங்க. அம்மா அதுக்கு தானே சார் இருக்காங்க, செய்யட்டுமே. பாத்தியாடியே, இதுக்குதான் அப்பவே கள்ளிப்பால் ஊத்து சொன்னேன். உங்க பொண்ணுங்க எவ்வளவு அதிகாரமா வேலை வாங்குறாங்க உங்களை. அம்மா இந்த வேலை உங்களால முடியுமா முடியாதா அந்த கொஸ்டினே கிடையாது. அம்மா இந்த வேலை இதை நீங்க செஞ்சிடணும். வேலை சொல்லியே கொல்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்ல உசுறு வாழ முடியும். நாங்க அத பாசமா தான் சொல்றோம். அது அவங்களுக்கு அப்படி தெரியுது. அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அம்மா சொல்லுவாங்க, நீ தூங்குடா நான் தம்பியை பாத்துக்கிறேன்பாங்க. அவனை தொட்டியில போட்டுட்டு நான் அப்பதான் நல்லா தூங்குவேன். பழைய சொத்தை திங்காதுன்னு உன்னை எத்தனை தடவை சொல்றது? தம்பியை பாத்துக்கிறாங்கன்னு நினைச்சு நான் தூங்கிட்டு இருந்தா விடிய காலைல 4 மணிக்கு சம்பந்தமே இல்லாம பாத்திரம் கழுவிட்டு இருப்பாங்க. ஏன் எதுக்காக? ஏன் இப்படி செஞ்ச? பையனா பாத்துக்கோம் சார், எந்த இதுவுமே இல்ல சார். அப்படிமா அதோட வேலையை தானே சார் நம்ம பாத்துக்கணும். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? அதாவது பக்கத்திலே இருந்து பாத்துக்கிறதா பாத்துக்கிட்டதுங்கிறது கிடையாது. அவங்க பிள்ளை வளர்த்தவங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியும்டா, போடா. அந்த கேப்ல அழுதா கூட என்ன என் பிள்ளைய பார்க்காம நீ தூங்குறியான்னு கேட்பா சார். அப்பதான் கஷ்டமா இருக்கும். முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். ஒரு நேரம் சார் நம்ம குழந்தை பெத்தமா வளர்த்தமா நமக்கே ஒரு டவுட் வந்துரும் சார். அதுங்க பண்றது பாத்தீங்கன்னா, ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. காலையில விசாரிப்போம். அந்த காலம் மாதிரி இந்த காலம் இல்லன்னு ஒரு மைண்ட் செட் எங்களுக்கு இருக்கு சார், இந்த ஜெனரேஷன்ஸ்க்கு. சரி, இனி உனக்கு எனக்கு சரிப்பட்டு வராது. நீ போ. டேய் போடா. உங்க பிள்ளை மேல உங்களுக்கு இருக்கிறதுல ஒரு 80% 70% கூட அவங்களுக்கு இருக்காது. அப்படி இல்ல இருக்கும்ல, அப்புறம் உங்களை கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. நாங்க நினைக்கிற மாதிரி அவங்க பாத்துக்க மாட்டாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பிள்ளைய வளர்க்கணும்னா நீங்க தான் பாத்துக்கணும். இந்த அவமானம் உனக்கு தேவையா? இவங்க பயத்துல என்னென்ன வேலையெல்லாம் சொல்றாங்க அடிஷனலா? 10 வாட்டி கை கழுவ சொல்லுவா சார். 7 சொல்றேன்னா என்னால பொறுக்க முடியல. உண்மை. ஜாமான் அலக்கிட்டு அப்பதான் சார் வருவேன். கை கழுவு, சுடுதண்ணில கை கழுவுங்க, அப்பதான் கழுவிட்டு வந்து தூக்குவான். நான் ஊருக்கு போறேன், எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்க. அது மாதிரிலாம் நமக்கு அறியாமே ஒரு மாதிரி டார்ச்சர் கொடுப்பா சார். அது
இறங்கி ஏதாவது செய்யலாமான்றாலும் கோவம் வருது. அந்த அளவுக்கு கோவம் வருது. அவளை பாத்துக்கிறோம், குழந்தைய பாத்துக்கிறோம், ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க, ஹஸ்பண்டையாவது அவ கவனிச்சுக்கணும் இல்லையா? என்ன முடியாது முடியாதா முடியாது அவருக்கும் நாங்க தான் சாப்பாடு போடணும். அவ வந்து அம்மா நீ போட்டு வச்சா அவர் சாப்பிடுவாருமா அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க இந்த பக்கம் சாப்பிடுறதுக்கு ஓசில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா? கிளம்பிருந்தா வெக்கமா இல்ல? இல்ல. அப்ப அது நமக்கு கஷ்டமா இருக்கும். நீ உன் ஹஸ்பண்டையாவது நீ பாத்துக்கலாம் இல்லையா? அவருக்கு என்ன தேவைங்கிறத நீ செய்யலாம் இல்லையா? அது அனாவசியம். என்னால உடம்பு முடியலமா நீங்களே பண்ணுங்கம்மா அப்படின்றதுனால தான் நான் அப்படி சொல்லுவேன். நடிக்காதரா. சமைச்சாச்சு, எல்லாம் எடுத்துட்டு வந்து பக்கத்துல வச்சாச்சு, ஒரு ஹஸ்பண்டுக்கு போட்டு கொடுக்க முடியாதா? இதுல இருந்து என்ன தெரியுது? என்னையா தெரியுது? கொஞ்சம் சோம்பேறித்தனம், வேற ஒண்ணும் இல்ல. கொழுப்பு குடும்பம் அழிஞ்சு போவோம். நம்ம மாமியார் அம்மா நினைக்கிறோம்ல, இந்த மாதிரி பேச்சு பேசாதீங்கம்மா. நீங்களா தான் குழப்பிக்கிறீங்க. மாமியார் தான். ஒரு பாப்பாக்கு வாங்கணும்னா கூட புருஷன் முறை 2 பேரும் போன் பார்த்துட்டு இருப்பாங்க. அம்மா நீங்க போறீங்கல்ல, ஒரு வாங்கிட்டு வந்துருங்க. உங்க தகுதிக்கும் தராதரத்துக்கும் இது தேவையில்லாத வேலை. ரொம்ப தரமட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கீங்க. இப்ப இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அது தோணும் இல்லையா நமக்கு? என்னதான் பண்றீங்க ஆக்சுவலா நீங்க? என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மாவே இருக்கிறதா என் தொழில். சார் ஒண்ணும் பண்ண மாட்டேன் சார். அந்த குழந்தைய பாத்துக்கிறதே எனக்கு கொஞ்சம் பெரிய வேலை தான். அப்படியா? போய் அவன் சொல்றதை எதையும் நம்பாதீங்க. அந்த குழந்தைய அழுதுதுன்னா அம்மா நீங்க கால்ல போட்டு ஆட்டிடுங்க, அவ தூங்கிடுவா. அதுவும் அதையும் நாங்களே தான் செய்யணும். அரண்டா நானே கூட நம்பி இருப்பேன். ஒரு குழந்தை வளர்க்கறத ஏதோ உலக மகா விஷயம் மாதிரி நீங்களே கற்பிதம் பண்ணிக்கிட்டு அதுக்காண்டி எல்லாம் பயங்கர சகலமும் செஞ்சுக்கிட்டு அதனால நீங்க பிஸியா இருக்காதா நீங்களே ஃபீல் பண்ணிக்கிட்டு எவனை பத்தியுமே கவலைப்படாம இருக்க மாதிரி இருக்கு. ஐ டோன்ட் கேர். ஏன் அம்மாக்களை இவ்வளவு டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிறீங்க? எங்களை எடுத்துக்க வச்சதே அவங்க தான் சார். நாங்க வேலையே செய்யக்கூடாது, நீ வேலை செய்யல நான் தான் எல்லாம் செஞ்சேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். சூனா போனா ஒருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை பெருமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. நம்ம கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறா சார். பாசத்தால செஞ்சிரும், பொண்ணு செய்யலையேன்ற வேகத்திலையும் திருப்பிக்கிட்டு சொல்றோம். என்ன அர்த்தம்? அப்படியா? அதுக்கு நாங்க என்ன சார் பண்ண முடியும்? எப்படிப்பா இதெல்லாம் கேட்க முடியும்? சரி உன் சைட்லயும் ஒரு நியாயம் இருக்கு. அதாவது பாசத்திற்கு எதிர்பாசம்னு ஒண்ணு இருக்கு. அப்படியா? அடடடடா. இத பத்தி நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னதான் பிள்ளை மேல பிரியத்துல செஞ்சாலும் அவங்க வயசுக்கு கஷ்டப்பட்டு ஒண்ணு செய்யறாங்கன்னா நான் ஒரு நாள் செஞ்சு போறேமா, நான் ஆசைப்படுறேமான்னு சொல்ல வேண்டியதுதானே? இதெல்லாம் நம்ம ஊர்ல நடக்கிற கதையா சார் அந்த வார்த்தையே வராது சார். இல்லங்கிற நான் எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிற வாய்ப்பே இல்லை. நீங்க எழுப்பாம விட்டு பாருங்களேன், மத்தியான சாப்பாட்டுக்கு எந்திரிப்பா சார். மணி 12 ஆகுது, இன்னும் அவங்க புள்ள தூங்குது. காலையில இருந்து தூங்குவா சார் என்ன உட்கார வச்சு பண்றது அவங்களுக்கும் பிடிச்சிருக்குது. ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அது அவங்களே சொல்லிக்கலாம். ஏம்மா, சொல்லி என்ன வார்த்தையெல்லாம் நீங்க எதிர்பார்க்கறீங்க, ஆனா இவங்க வாயில வரவே மாட்டேங்குது. சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். நீ என்னமா இப்படி செய்யறன்னு கேக்குதுல அந்த வாய். நான் செய்யறேன் நீ உட்காருமான்னு சொல்லலாம்ல. சொல்லலாம்ல. ஒர்க் முடிச்சிட்டு வருவோம் சார். வந்த உடனே அம்மா இன்னைக்கு நான் இதை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு அவ சொல்லுவா, நான் எதிர்பார்க்கறேன். அது ஒரு நாளா நடந்தது இல்ல சார். ஓஹோ, என்னடா செய்யறது அப்படின்ட்டு அது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். ஆபத்தானவர்கள் இவர்கள். ஒரு 2 நாளைக்கு சார் கிச்சன் பக்கமே எங்களை விடக்கூடாது. காலையில டிஃபன் வரணும், அதே மாதிரி மத்தியானம் லஞ்ச் வரணும், நைட்டு டின்னர் வரணும். இந்த மாதிரி ஒரு 2 நாளைக்கு செய்ய சொல்லுங்க சார். சந்தோஷப்படுவோம் சார் நாங்க. நீ கேட்ட ஒண்ணே ஒண்ணு இதானா? சின்ன ஆசைடா. இதுவா சின்ன ஆசை? ஆக்சுவலா அது நான் ஏன்னு சொல்ல முடியாது. என்ன சொல்ல வரேன்னா ஒரு சில விஷயங்களை வந்து அம்மா செஞ்சாதான் நல்லா இருக்கும்னு சொல்ல முடியும். கரெக்டான நேரத்துக்கு கரெக்டா வந்து கலக்குன்னு கலக்குவோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எனக்கு தலைவலிக்குது, நம்ம எவ்வளவு டீ குடிக்கலாம், பார்ட்டி டீ கூட குடிக்கலாம். பட் அம்மா போட்டு கொடுக்க டீ மாதிரி ஆகாது. அது மிகப்பெரிய புத்திசாலியா இருக்க. சூப்பர் உதாரணம் வேற சொல்ற. அதை வந்து அவங்க சுமையா நினைக்க கூடாது. அதுல எனக்கு ஒரு சோகம், அவங்களுக்கு போட்டு கொடுக்க அது சோகம் தான். இல்லையா? அதெல்லாம் இல்லையா? இருக்குடா. என்ன வேலை வாங்குறான்னு சொல்றாங்கல்ல, அது நம்மள்ட்ட மட்டும் சொல்ல கிடையாது, பக்கத்து வீடு. எல்லா வேலையும் நான் தான் பாக்குறேன், எல்லா வேலையும் நான் தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றது, அதுல அவங்களுக்கு ஒரு என்னன்னு தெரியல. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. இல்ல சார், எனக்கு வந்து கர்ப்பப்பை எடுத்திருக்கேன் சார், அதனால குறுக்கு வலிக்கும், அதத்தான் சொல்லுவேன் சார். சோகத்தை மறைச்சிட்டு சிரிக்கிற வழி இருக்கே. அம்மா செஞ்சா நல்லா இருக்கும்னு அவர் ஈஸியா சொல்லிட்டாரு. ஆனா அது அவ்வளவு ஈஸி இல்ல. ஈஸி கிடையாது அது. எவ்வளவு குறைநறைகள், எவ்வளவு கண்ணீர், எத்தனை சிக்கல், எத்தனை டென்ஷன் உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு தாயா தெரியும். இப்ப எனக்காவது உங்களுக்கு தோணி இருக்கா ஒரு மருமக இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்? இருக்கு. எதை எங்களுக்கு வேணும்ன்ற ஹெல்ப் பண்ண அவங்க கிட்ட உரிமையா கேட்கலாம். ஆனா இந்த பொண்ணு அம்மா நான் அப்புறம் போட்டு தரேன் கூட சொல்லாது, போடுறேன் அப்படின்னு உட்காந்துட்டு தான் இருக்கும். என்ன கிடைக்குமோ அது கிடைக்கத்தான் போகுது. கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்காது. இந்த ஷோல எனக்கு ஒரு மக இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்னு பேசுறவங்க நிறைய பேரை பாத்திருக்கேன். ஆனா ஒரு மருமக இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்னு ஒரு அம்மா பேசுற அளவுக்கு கொண்டாந்து விட்டுருக்கீங்க. எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? வயசானவங்கள வேலைக்காரங்களாவே வச்சுக்கிட்டு சௌரியமா நடுவுல உட்கார்ந்து சமணம் போட்டு சாப்பிட்டுட்டு இதற்கு பேர் ஸ்மார்ட்னஸ் என்ற அறிவித்தல் எல்லாம் அநியாயத்தின் உச்சம். தெரியாம தான் கேக்குறேன்.
இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஏன் நிறைய பேர் வேலைக்கு ஆள் வைக்கிறாங்க? அம்மா இருக்காங்க, அம்மா பாத்துப்பாங்க. எதுக்கு அந்த அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணணும், சேவ் பண்ணிக்கலாம். அது இதெல்லாம் எப்படினே எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. ஏன் ஒரு வேலைக்கார பெண்மணி வேலைக்கு வச்சுக்க ஒரு 3000 ரூபாய் செலவு பண்ண ஏன் தயார் இல்லை? இது ரொம்ப பழைய கஞ்சத்தனம் மனநிலை இல்லையா? ஏன் இந்த மாதிரி கஞ்சத்தனம் பண்ற? நீ எப்ப நான் கொல்லியே வைக்க மாட்டேன். வேலைக்காரிட்ட இருக்கிற நம்பிக்கை விட அம்மா நம்பிக்கை ஒண்ணு இருக்கு. திருடுறது அந்த அவங்க இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்ற. ஏன்டா இவ்ளோ டாக்ஸிக்கா இருக்கீங்க நீங்க? மனுஷனா நீங்களா? அம்மா மேல ஒரு நம்பிக்கை. அம்மா ஒரு நம்பகமான வேலைக்காரி உங்களுக்கு. அப்ப என்ன சிரிக்கிறீங்க? அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அடிய. முதல்ல வேலைக்காரங்க திருடிட்டு போயிருவாங்கிறது பயங்கர தப்பு. பாத்திரம் தேய்ச்சு பல பேர் தன் பிள்ளைய படிக்க வச்சிருக்காங்க. சாலா நீ யாருடா? சென்னையில முறவாசல்னு பேரே 4 இடத்துல வேலை பார்ப்பாங்க. 10 பாத்திரம் தேய்ப்பாங்க. அதுக்கப்புறம் போய் அவங்க வீட்டுல வேலை பார்ப்பாங்க. இவங்க எல்லாரும் நீங்க திருடிட்டு போயிருவாங்கன்னு சொல்றீங்க சாதாரணமா? உங்களோட கேவலமான ஜென்மம் இந்த நாட்டுல இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இந்த வார்த்தை எப்படி இருக்கு உங்களுக்கு? தெரியாம பேசிருப்பாங்க சார். வாய் தவறி தான் வந்திருக்கோம். அதான் அம்மா. கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய கிஃப்ட் அம்மா தான். உலகத்துல தாயை விட பெரிய சக்தி எதுவுமே இல்ல. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. எல்லாரும் சரிங்க. எதுக்கே சரி சொன்ன? சுபம் சீரியல் முடிஞ்சு போச்சு. சுபம் அப்பனே சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கடவுளா இருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீ உதவணும் கடவுளே.